விவசாய நிலத்தில் கொடூரமான முறையில் இறந்து கிடந்த பெண் வழக்கறிஞர். பலரது கண்ணெதிரிலேயே சொந்த தங்கையின் மீது காரை ஏற்றி கொன்ற அரக்கன். நீண்ட நேரமாக நடந்த வாக்குவாதம் திடீரென கொடூர கொலையில் முடிந்ததால் அதிர்ச்சி. உடன் பிறந்த சகோதரியை கொடூரமாக கொன்றது ஏன்? நடந்தது என்ன? ஊருக்கு வெளியில உள்ள விவசாய நிலத்துல வச்சு அண்ணன் தங்கச்சிக்கு இடையில ஏதோ பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. எதுக்கு இப்படி எல்லோரும் பாக்குற மாதிரி நின்னு கத்திட்டு இருக்காங்கன்னு பக்கத்து நிலத்துக்காரங்களும் அந்த பக்கமா போனவங்களும் கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டு இருக்காங்க. அப்போ அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு இடையில சொத்து பிரச்சனை இருக்கிறதும் அது சம்பந்தமா தான் இப்படி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறதும் தெரிஞ்சு அவங்க குடும்ப பிரச்சனையில நாம தலையிட வேண்டாம்னு நினைச்சு எல்லோரும் அங்க இருந்து நகர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே அங்க மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் நடக்க போகுதுங்கிறது அங்க உள்ள யாருக்குமே தெரியாம போச்சு. ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்ல உள்ள மொயினாபாதை சேர்ந்த சேகருங்கிறவருக்கு ராஜுங்கிற மகனும் சொப்னா குமாரிங்கிற மகளும் இருக்காங்க. விவசாயியான சேகருக்கு கெத்திரெட்டி பகுதியில 4 ஏக்கர்ல விவசாய நிலம் இருக்கு. காலேஜ் படிச்சு முடிச்சிட்டு ஒழுங்கா எந்த வேலைக்கும் போகாம இருந்த ராஜுவுக்கு அந்த விவசாய நிலத்து மேல ஆரம்பத்துல இருந்தே ஒரு கண்ணு இருந்திருக்கு. எப்படியாவது அந்த இடத்தை வித்து காசாக்கிட்டோம்னா அந்த பணத்தை வச்சு பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாகிறலாம்னு கனவுல மிதந்துட்டு இருந்திருக்காரு ராஜு. ஆனா மகன் ராஜுவோட ஆசைக்கும் விருப்பத்துக்கும் அவரோட அப்பா முட்டுக்கட்ட போட்டு இருக்கார். இருக்கிற அந்த ஒரு இடத்தையும் வித்துட்டா நாளைக்கு நமக்குன்னு சொந்தமா எதுவுமே இருக்காதுன்னும் அதனால எந்த காரணத்துக்காகவும் நிலத்தை விற்க கூடாதுன்னு ஒழுங்கா ஏதாச்சும் வேலைக்கு போய் சம்பாதிக்க பாருன்னு திட்டவட்டமா சொல்லி இருக்கார். இது ராஜுவுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கி இருக்கு. ஆனா அப்பாவை மீறி ராஜுவால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த மொத்த இடமும் தந்தை பேர்ல தான் இருக்கு. அதனால கடந்த சில மாதங்களாகவே சொத்தை வித்து பணத்தை தர சொல்லி தந்தை கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருந்திருக்கார். இப்படியே நாள்தோறும் பிரச்சனையா போயிட்டு இருந்ததால வேற வழியே இல்லாம இடத்த மகன் பேர்ல எழுதி கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லி இருக்கார். ஆனா முழு இடமும் உனக்கு கிடையாது, உனக்கு பாதி இடம், உன் தங்கச்சிக்கு பாதி இடம், இதுதான் என் முடிவுன்னு ராஜு கிட்ட சொல்லி இருக்கார். என்னது, தங்கச்சிக்கு பாதி இடமா? அதெல்லாம் முடியாதுன்னு திரும்பவும் தகராறு பண்ணி இருக்காரு ராஜு. இதுக்கு நடுவுல வழக்கறிஞரான சொப்னா, இது என் இடம், உனக்கான இடத்தை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னோட இடத்துல கை வைக்க கூடாது, அப்படி வச்சேன்னா கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன்னு சொல்லி இருக்காங்க. முதல்ல தந்தை தான் பிரச்சனை பண்ணாரு, இப்ப தங்கச்சியும் பிரச்சனை பண்றான்னு செம்ம கோபத்துல இருந்திருக்காரு ராஜு. இந்த சூழல்ல சொப்னா நிலத்தை அளவிடுறதுக்காக தன்னோட தாயை கூட்டிட்டு போயிருக்காங்க. இதை தெரிஞ்சு அண்ணன் ராஜு நேரா அந்த விவசாய நிலத்துக்கு போய் என் அனுமதி இல்லாம நிலத்தை எதுக்கு அளவிடுறன்னு கேட்டு சண்டை போட்டு இருக்கார். அப்போ அண்ணன் தங்கச்சிக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. இந்த சண்டையை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு சிலர் வந்து சமாதானம் பண்ண முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா 2 பேரும் அடங்குற மாதிரி தெரியல. அதோட அவங்க குடும்ப பிரச்சனையில நாம தலையிட வேண்டாம்னு நினைச்சு எல்லோரும் தள்ளி போயிட்டாங்க. ஆனா தங்கச்சி கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்த ராஜு திடீர்னு தன்னோட காரை சொப்னா மேல ஏத்தி இருக்கார். அதோட ராஜுவோட கூட வந்த அவனோட ஃப்ரெண்ட் சொப்னாவோட கழுத்தை அறுத்திருக்கான். அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே சொப்னாவோட உயிர் பறி போயிருச்சு. அதுக்கப்புறம் காரை எடுத்துக்கிட்டு ராஜுவும் அவனோட ஃப்ரெண்டும் அங்கே இருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. தாய் கண்ணு முன்னாடியே மகளை மூத்த மகன் கொலை பண்ணதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சொப்னாவோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. விசாரணையில இந்த கொடூர கொலையை பண்ணது அவங்க மகன் ராஜுங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் தலைமறைவா இருந்த ராஜுவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிட்டாங்க.